சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும். ரிஷபராசி நேயர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும்? குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள் நீங்கள். வருமானத்தின் மீது மிகுந்த அக்கறை உடையவர்கள். நிதானம் கலந்த திறமையான பேச்சு உடையவர்கள். எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். பேச்சில் அழகும் நளினமும் இருக்கும். அது மூலம் பல காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக இருந்து நேர்த்தியுடனும் செய்து முடிப்பீர்கள். காசு பணம் எப்பொழுதும் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். தன் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் எப்பயும் உங்களுக்கு இருக்கும். அந்த மனப்பக்குவமும் மன உறுதியும் மன பொறுப்பும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் பொதுவாகவே ஒரு அழகுடையவராக இருப்பீர்கள். வாங்க பலனுக்கு போகலாம். ரிஷபராசி நேர் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரதாங்க அதிபதி. அப்போ 1 கோடி 6 கோடி அவரே வர இல்லைங்களா. உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 11 ராசிக்கு 11 பார்த்தீங்கன்னா மீன தடவை பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா, ரைட். 6 கோடி பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 11 போய் பார்த்தீங்கன்னாக்கா லாதவை பயணிக்கிறார். ஓகேங்களா, சரி. அப்போ இவருக்கு வீடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இல்லைங்களா. அப்போ வந்து 8 கோடி 11 கோடி இல்லைங்க குரு பகவான். அப்போ 8 கோடி குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு ஓகேங்களா, தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 10ல் மேசத்தில் பயணித்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஓகேங்களா, ரைட்டு. 11 கோடி குரு பார்த்தீங்கன்னாக்கா மீன குரு தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 10ல் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ குருவோட யார் பயணிக்கிறா? ஓகேங்களா, அப்போ குருவோட யார் பயணிக்கிறார்? 2 கோடியும் 5 கோடி புதன் பக்கம் பயணிக்கிறாருங்க. அப்போ 2 கோடி புதன் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 10ல் மேசத்தில் வக்கரப்பட்டு பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட். அப்போ 5 கோடி கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 8ல் ராசிக்கு 10ல் வக்கரப்பட்டு பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரன், அதாவது 1 கூட 6 கோடியோட இந்த ராசியாதிபதியோட சுக்கிரன் பகவானோட யாரெல்லாம் பயணிக்கிறார் அதையும் பார்த்துருவோம். இப்போ 4 கோடி சூரியன் பயணிக்கிறாருங்க. அப்போ 4 கோடி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 8ல் ராசிக்கு 11ல் மறைஞ்சி 11ஆம் இடத்துல சுக்கிரனோட பயணிக்கிறார். ஓகேங்களா, அவங்களோட ராகும் பயணிக்கிறார். ரைட். ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடியவன் சந்திரன். ஓகேங்களா, அவர் தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 8ல் பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட்டு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10, அதாவது 9 கோடியவன் 10 கோடி இல்லைங்களா சனீஸ்வர பகவான். அப்போ 9 கோடியவன் பார்த்தீங்கன்னாக்கா மகர சனி பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 10ல் போய் கும்பத்தில் அவர் சொந்த வீடான ஆட்சி பெற்று பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்புறம் அவரோட யார் பயணிக்கிறா? அப்போ 7 கோடி 12 கோடியவன் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ 7 கோடி பார்த்தீங்கன்னா விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 4ல் ராசிக்கு 10ல் மகரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ 12 கோடி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 10ல் பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட். ஓகே. இப்போ வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஓகே. அப்போ இதுக்கு என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில், அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூத்த சகோதர தேடி உதவிகள் தேடி போகிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்குண்டான விரயம் செலவு இதெல்லாம் வரும் மூத்த சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு. ஓகேங்களா, நம்ம ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறதுக்காக உண்டான செலவினம் பண்ணுறது. இந்த காலகட்டங்களில் நம்ம வெளியூர் போகலான்னு நினச்சிட்டு இருந்தது, வெளியூர் போகலாம், இந்த ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி ஊர் டூர் இந்த மாதிரி போகலான்னு நினச்சிட்டு வந்து காலகட்டங்களில் போகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி காப்பீடு திட்டம் இதெல்லாம் போட்டிருக்கிறவங்க, கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் இப்போ பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்களா, அந்த பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குடும்பத்தோடு போகலாம் நம்ம அச்சீவ்மெண்ட் நினச்சிட்டு இருந்திருப்போம். அதை அந்த அச்சீவ்மெண்ட்டோட இப்போ போகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது குடும்பத்தோடு போகல பார்த்து சிலர் பார்த்து குடும்ப வருமானத்துக்காக குடும்ப தேவைக்காக சிலர் தன்னோட செயல்திறனுக்காக சிலர் போகக்கூடிய வாய்ப்பு வருவாங்க. அதுவும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா காலம் பார்த்தீங்கன்னா சில 2ஆம் திருமணத்தை தாரத்து மூலியமாக போவாங்க. சில மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் மூலியமாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து காலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் முதலீடு போட்டிருப்பாங்க. அந்த முதலீட்டில் நாம் ஒரு லாபம் கண்டு நாம் கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிடிமானம் இல்லாமல் இருப்பாங்க. ஊர் டூர் பயணிக்கிறதா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ கொஞ்சம் தடுமாறும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் தயக்கங்கள் இந்த மாதிரி இருக்குது. புதுசாக குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ஒன்று முயற்சி இந்த மாதங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு பிடிமானம் சரியான ஒரு பிடிப்பு கிடைக்காதுங்க. ஒரு தடை தாமதம் கொடுக்கும், அந்த மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பயந்துக்கு வேணும், அடுத்த காலம் சரியாக போயிடும். இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் டெலிவரி ஆக போகுது குழந்தைங்க அப்படின்னு காலகட்டம் சொன்னோம்னாக்கா, அதாவது கொஞ்சம் இந்த காலங்களில் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகம் நேரம்லாம் பார்த்து நம்ம அணுகுமுறையாக பார்க்குறது நல்லதுங்க. ஓகேங்களா,
அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சிறப்பு அம்சம் நல்ல ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. அது மட்டும் நீங்கள் ஒரு பாயிண்ட் அப்போ நல்லபடி பார்த்துக்குங்க. பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் வீடு வாசல் வண்டி வாங்கினதெல்லாம் இருக்குது அப்படி கேட்டோம்னாக்க அந்த காலகட்டம் ஒரு பிடிமான இல்லாமல் தான் இருக்கும். கொஞ்சம் போக சரியாக போய் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்கும் நல்லது. பூர்வீகத்தோடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க அனைவரும் இந்த மாதங்கள் நல்லாயிருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்க சட்டு இந்த மாதங்களில் கொஞ்சம் அங்கே இரவுகளாம் தங்காமல் கொஞ்சம் வெளியே அப்படி இப்படி கொஞ்சம் தங்குறது பிடிக்கிறதா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மனைவி பாரப்படி சொத்து காலகட்டம் கொஞ்சம் பார்த்து உசார சுதனம் அணுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகம், ஜோதிடம், அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பிடிமானம் கம்மியாக இருக்கும், நம்ம திருப்தி இல்லாமல் இருக்குங்க. அடுத்த காலகட்டம் சரியாக போயிடும். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாய்மாமன் சாணுகள் எப்படி இருந்த எந்த மாதிரி இருக்குனாக்கா அவங்க இந்த ஒரு தாய்மாமன் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் நடக்கும், இல்லை இரண்டாம் திருமணம் பண்ணணுங்க பார்த்து இந்த காலகட்டம் பிரச்சனையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து வளர்ப்பு தாய்க்காக இருக்கட்டும் இந்த காலகட்டம் பார்த்து நம்ம கொடுத்து வாங்குறது பிரச்சனை, கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரச்சனையாக இருக்கும், தாய்மாமன் வாக்குவாதங்கள் பிரச்சனையாக இருக்கும். இந்த ஆட்கள் நம்பி வேலை செய்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்குங்க. அதுக்கு இப்போ கடை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்க, ஓகேங்களா, இப்போ ஒரு பேங்கில் லோன் போட்டுருக்கிறவங்க, லோன் கேட்டுட்டு இருக்கிறவங்க அந்த காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தட்டுப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் ஜெயிக்கும். அது யாரை வச்சு மூவ் பண்ண கொஞ்சம் கரெக்டாக காயின் ஊற்றினா கொஞ்சம் கரெக்டாக ஒரு பிடி சரியான பிடி காயின் ஊற்றிடலாம். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உயிர்கல்வி படிக்கிறவங்க, உச்சக்கல்வி படிக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டூர் பயணிக்கிற மாதிரி இருக்கும். தாயோட உடல்நிலை இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறது, இந்த வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு வாங்குறது போட்டு நினைக்கிறதெல்லாம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்குங்க. அதே ஊர் டூர் இந்த பயணிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதனமாக கொண்டு போகும்போது அனைத்து நல்லா இருக்குங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளோட கலத்திரம் கல்யாணம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்து அதே என்ன ஒரு அமைப்புனா இந்த விதவி பொண்ணு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நேர்முக திருமணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இதில் வரும். அதை கொஞ்சம் தாண்டிக்கிட்டு தான் நம்ம போயணுமே தவிர பெருசாக நம்ம எடுத்தோன்னே நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாதுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கூட்டு தொழில் யோகம், ஷேர் மார்க்கெட், சீட்டாட்டம், சூதாட்டம், இந்த சட்டத்துக்கு புறமான தொழில் செய்கிறது, இதெல்லாம் பார்த்து காலகட்டத்தில் பார்த்து உசாராக சூதனமாக செய்யணும். இந்த அழுக்கு படிஞ்சு வேலை செய்கிறது, மெக்கானிக் ஷாப் வைக்கிறது, ஓகேங்களா, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, போர்வால் செய்கிறது, இதெல்லாம் காலகட்டங்களில் கூட்டாக செய்யும்போது தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இந்த பேரு புகழ் பட்டப்படி படிக்கிறது காலகட்டங்கள் அமைப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் இருக்குதுங்க. அது இந்த மாதிரி ஒரு படிப்புகள் இந்த சொந்த காரத்தை படிப்பு எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நல்ல ஒரு பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை படித்த படிப்புக்கு உண்டான வேலை, படித்த படிப்புக்கு உண்டான பட்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா தந்தையை பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி தூரத்தை பயணம், ஆன்மீக பயணம், இந்த மாதிரி புனித போகக்கூடிய அமைப்பு, இந்த பேரு புகழ் பட்டம், தர்ம கர்த்தா, காரிய கர்த்தா, இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கிற பாயிண்ட் அப்பு இதெல்லாம் கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும், இந்த பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட முயற்சியெல்லாம் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டுத்தன்மையாக கொஞ்சம் விட்டு தான் நம்ம போராடக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் சோர்வடைய வேண்டாம். இடம் மாறுது அனைத்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இளைய சகோதர காலகட்டங்களில் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக நிதானமாக பயணிச்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும்
துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.